திமுகவினருடைய பல அமைச்சர்கள் எம்பிக்கள் அவங்களுடைய வட மாநிலத்தவர் குறித்த கருத்துக்களை எல்லாம் பட்டியல் போட்டாங்க. அப்போ அதை தான் அவர் மீன் பண்ணுறாரு. இங்கே திமுகவினரால் ஒரு துன்புறுத்தல் இருக்குது அப்படிங்கிறத பீகாரில் ஒரு தேர்தல் பரப்புரையில் முன்வைக்கிறாரு. அது அவசியமான ஒன்று தானேன்னு குறிப்பிடுறாங்க பிஜேபி. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டை, தமிழர்களை இது இப்படி ஒரு குற்றம் சாட்டி பேசுவது முதல் முறை அல்ல, இது இரண்டாம் முறை. அது தேர்தல் பிரச்சாரத்துல பண்ற இரண்டாம் முறை. பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது தமிழர்களை தமிழை உலகத்துக்கு திமுகவினர் பற்றி விமர்சிக்கிறாரு. அது தமிழர்கள் திமுகவினர் தமிழர்கள் இல்லையா? தமிழர் ஏன் தமிழர்கள் எல்லாரும் திமுகவினரா? சரி, முதல் சுற்று முடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கேட்டுருவோம். அப்புறம் திமுக கட்சியிலேயா பீகார் மக்கள் வேலை பார்க்கறாங்க? தமிழ்நாட்டுல வேலை பார்க்கறாங்க. திமுக கட்சியில வேலை பார்க்கறாங்க. என்ன ஒரு அர்த்தத்தோட கொஞ்சம் கேள்வி கேளுங்க. திமுக கட்சியில வேலை பார்க்கறாங்க, திமுக மக்கள்கிட்ட வேலை பார்க்கறாங்களா? இல்ல, அவர்கள் தமிழகத்துல வேலை பார்க்கறாங்க. ஒரு பீகார் வாலிபன் துன்புறுத்தப்படுகிறான் என்று பொய் செய்தி பரப்பியவன் பிஜேபியை சேர்ந்த ஒரு நபர் என்று அரெஸ்ட் பண்ணப்பட்டு தண்டிக்கப்பட்டவர். அப்ப இந்த பொய் செய்தியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு பிரதமர் தமிழர்கள் மேல எப்படி குற்றம் சாட்டலாம்? அப்ப ஒரு பிரதமர் பேசும் பொழுது அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு, அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும்.